இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்ட்ரீட் ஃபுட்டான சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரைஸ்க்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பட்டை ஒரு லவங்கம் தான் நான் எடுத்து வெறும் வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து 1/2 டம்ளர் ரைஸ்க்கு நான் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டால் நல்லா டேஸ்ட் வரும். நான் கரம் மசாலா யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம சிக்கன் பக்கோடா பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கன் பக்கோடா ரெசிபி போட்டிருக்கேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு தான் இதுக்கு தேவையானது. நான் முட்டை தயிர் எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் கெபாப் மசாலா, உப்பு, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஊற வச்சுருக்கணும். வேணும்னா நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பக்கோடா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அதான் டேஸ்ட் வரும். ஒரு 2 ஹவர்ஸாவது மினிமம் ஊற வைங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்து பூண்டு வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கதை போட்டிருக்கேன். அது கூட இப்போ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கோஸ் இது நீங்கள் வந்து நான் நைஃப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த கிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதுலேயும் நீங்கள் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குடமிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது கூட எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஸ்லோவில் வச்சு பண்ணாதீங்க. இப்போ நல்லா காயெலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா காயெலாம் ஒரு சைடு தள்ளிட்டு முட்டி அந்த வானலியில் படுற மாரி ஊற்றிட்டேன். அப்புறம் இது கூட பெப்பரும் உப்பு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த காய் கூட. அது அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து அந்த முட்டை வெந்துடும். இப்போ இது கூட வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் சிக்கன் மசாலா, நான் கரம் மசாலா யூஸ் பண்ணல, அது வந்து சிக்கன் மசாலா. அப்புறம் இதுக்கு வந்து சாட் மசாலா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணேன். அப்போ நான் வீடியோ எடுக்கல, அதையும் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி மட்டும் நான் சேர்த்துக்கினேன். அப்புறம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா அந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா ஒன்று பாதியமாக நான் கட் பண்ணி போட்டுட்டேன். அதில் அப்புறம் தேவையான ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாதத்துலேயே வந்து 80% தான் நான் சாதம் வேக வச்சுருக்கேன். நான் சாதம் வெடிக்கும் போதே கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன்.
இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இன்னும் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.